போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பரான லஞ்ச் காம்போ தான் பண்ண போறேன். அதுக்கு நான் தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போறேன். சின்ன வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு வைக்க போறேன். பருப்பு பொடி அரைக்க போறேன். பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி போட்டு தொகையில் அரைக்க போறேன். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பீர்க்கங்காய், ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன நாட்டு தக்காளி, கொஞ்சமா இஞ்சி, பருப்பு பொடிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். தோரம் பருப்பு ஒரு 1.25 கப் எடுத்திருக்கேன். பேடிகை சில்லி இதுக்கு போட போறேன். ஒரு 10 பேடிகை சில்லி போட போறேன். இதுக்கு காரம் கிடையாது, இந்த மிளகாய்க்கு காரம் இருக்காது, கலர் கொடுக்கணும்னா. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதோட காரப்பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, இட்லி மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான். இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிக்க போறோம். சேப்பங்கிழங்கோட புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, ஒரு பெரிய மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு வைக்க போறேன் வத்த குழம்பு. அதுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் பூண்டும். இதுதான் நமக்கு இப்போ தேவையான இன்கிரிடியன்ஸ் லஞ்சுக்கு. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மண் சட்டியில் சாதம் வச்சிருக்கேன். 2 டம்ளர் அரிசி போட்டு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் நமக்கு ஜோராக ரெடி ஆகிடுது, நல்லா பொலபலன்னு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் எலும்பு சட்டியில் ஃபஸ்ட்டு நான் பருப்பு பொடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் முதல்ல துவரம் பருப்பு ஒரு 1.25 கப் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா அந்த செவக்க வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. நான் ஏற்கனவே ஆந்திரா பருப்பு பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இது நான் இன்னைக்கு நார்மலாக தான் அரைக்க போகிறேன் இந்த பருப்பு பொடி. நம்ம பருப்பு பொடியில் அப்பப்போ அரைச்சிட்டா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மொத்தமாக நிறையா பண்ணி வச்சுட்டோம்னாக்கா வாசனை போயிடும். அதனால தான் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 1 மாதத்துக்கு உண்டானது பண்ணி வச்சுட்டா போகிறோம். வேணும்னா நம்ம அப்பப்போ பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு பாதி வறுப்பட்டு இருக்கச்சே இதோடையே நான் இந்த சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சூடு வந்தால் போதும். இந்த மிளகா துவரம் பருப்பு மிளகா எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எண்ணெயெல்லாம் விட்டு வறுக்க வேண்டாம், ட்ரையாகவே வறுத்துக்கலாம். பருப்பு பொடிக்கு கட்டி பெருங்காயம் போட போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை மட்டும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பொடி. நம்ம எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தை நம்ம நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலையே வறுத்துக்கலாம். இதே இருப்பச்சட்டிலேயே ட்ரையாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலை வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பருப்பு பொடி. இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கிறிஸ்பாக ஆற வரலையும். கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பருப்பு பொடிக்கு நம்ம எல்லா சாமானுமே நல்லா வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம். நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பருப்பு பொடி அரைச்சிக்கலாம் நம்ம முதல்ல. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பருப்பு பொடிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு பொடி ரொம்பவே ஜோராக அரைச்சாச்சு.
வச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வைக்கலாம். நல்லா கலராக வந்துருக்கு பாருங்க. நம்ம வேடிக்கை சில்லி ஆட் பண்ணதுனால இது காரம் கொடுக்காது. இந்த மிளகா கலர் நல்லா இருக்கும், கலர் கொடுக்கும். பருப்பொடி நமக்கு ஜோரா ரெடி ஆயிடுச்சு. இது சுடுற சாப்பிட்டா நெய் ஊற்றின்னு பசங்க சாப்பிட்டாக்கா ரொம்பவே ஜோரா இருக்கும் இந்த பருப்பு பொடி. வெத்தக்குழம்பு சாத்துக்கெல்லாம் ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கும் இந்த பருப்பு பொடி. மண் சட்டியில் வெத்தக்குழம்பு வைக்க போறேன். அதுக்கு மண் சட்டி நல்லா காஞ்சி கொடுத்தோ. நான் இதில் முதல்ல நல்லெண்ணெய் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெத்தக்குழம்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட வச்சாதான் நல்லாயிருக்கும். கடுகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்செடுத்தோ கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்னதாக. எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயிலே பொரிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போது 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் பாதி வதங்கிட்டு கட்சே நம்ம இதில் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன். இதுதான் நம்ம மெயின் மிளகாப்பொடி. இதுதான் நான் வெத்தக்குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோடையே. இதை நம்ம இதை போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கணும் இதை நல்லா. அப்போ தான் வெத்தக்குழம்பு நல்லாயிருக்கும். இதுதான் வெத்தக்குழம்புக்கு பேஸே. இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த பொடியை. அப்போ தான் பச்சை வாசனை போக நல்லா வெத்தக்குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் இது பரட்டியாச்சு. இதில் நான் இப்போ புளிஞ்சலத்தை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதே போல் நான் வெத்தக்குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா திக்காக கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அது திக்காக கொதிக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு. நம்ம மண் சட்டியில் வைக்கிறதுனால வெத்தக்குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் வெத்தக்குழம்பே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்னும் மண் சட்டியில் வைக்கிறதுனால இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, வெத்தக்குழம்பு ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிடுது. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. சின்ன வெங்காயம் வெத்தக்குழம்பு ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிடுது. நான் கமக்கமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுது வெத்தக்குழம்பு. இப்போ அடுத்தது தொகையில் அரைக்க போகிறேன். பீர்க்கங்காய் தொகையல். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
உளுத்தம் பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், ரெண்டு பச்சை மிளகாய் 2 வெத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா சவக்க வறுத்துக்கலாம். பெருங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் வறுத்தாச்சு நல்லா. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கலாம் நம்ம முதல்ல தொகையலுக்கு. ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியை நம்ம பச்சையாக தான் அரைக்கணும், வதக்க வேண்டாம் இஞ்சியை. தொகையலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கச்சே பீர்க்கங்காயை நம்ம இதிலே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய் நமக்கு டக்குன்னு வதங்கிடும் ஈஸியாக. பீர்க்கங்காய் தொகையல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வச்சு அரைக்கிறதுனால நம்ம புளி சேர்க்கல தொகையலுக்கு. புளிக்கு பதிலாக நான் நாட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியெலாம் ஊற்றி எதுவும் அரைக்கக்கூடாது, நம்ம எண்ணெயிலே தான் வதக்கிக்கணும் இந்த தொகையலுக்கு. அப்போ தான் தொகையல் டேஸ்ட்டாக இருக்கும். தொகையலுக்கு நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் தொகையலை. மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச சாமான்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா. இதை கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தொகையில் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம போட்டாக்க கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நம்ம பச்சையாகவே தான் அரைக்கணும். ஸோ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மிக்ஸியில். ஜோராக ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் தொகையல். சுட சாதத்தில் நம்ம நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெத்தக்கிழமை சாதத்துக்கு ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கும் இந்த தொகையல். இப்போ கடைசியாக அந்த கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கஞ்சியாக இருக்கும், கடைசியாக சேர்த்துட்டாக்க. பாருங்க தொகையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய் தொகையல். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, காரப்பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாப்பொடி, இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது காரம் ரொம்ப இருக்காது இந்த சில்லி பவுடரில். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் முதல்ல. இதில் இப்போது சேப்பங்கிழங்க நான் இதை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்குல உள்ள குழக்குழப்பும் இருக்காது, குழக்குழப்பும் போயிடும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கோட் பண்ணியாச்சு.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த சேப்பாங்கிழங்குல உள்ள குழக்குழப்பு போயிடும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கோட்டிங்கில். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நான் எண்ணெயை முதல்ல காய வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் கோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறோம். நம்ம இப்போ முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இது ஒரு 400 கிராம் இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு. இப்போ போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுன்னு போடணும். நம்ம சேப்பங்கிழங்கு போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி மாவில் கோட் பண்ணி வைக்கிறதுனால இந்த சேப்பங்கிழங்கோட குழக்குழப்பு நமக்கு போயிடும். இன்னும் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லாவும் இருக்கும். நீங்கள் கடல மாவு வேண்டாம்னு நினச்சேன்னாக்கா அரிசி மாவு மட்டுமே கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி இப்போது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நமக்கு ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிடுது. நான் இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு. இந்த ஃப்ரை பண்ண ஆயிலை நம்ம வதக்கல் கறிக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. மண்சட்டியில் சின்ன வெங்காயமும் போட்டு வெத்த குழம்பு, பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி போட்டு துவையல், ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல ஒரு குச்சியில் தயிர், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்பளா வடாமல் கொஞ்சம் பொரிச்சிருக்கேன், உளுந்தப்பளம், ஓமப்பொடி வடா, இது ஆற்றுல பண்ணது தான் அந்த ஓமப்பொடி வடா, ஃப்ரெஷ்ஷாக பருப்பு பொடி அரைச்சிருக்கேன், லெமன் பிக்கல், மகாலி கிழங்கு பிக்கல்,